திருப்பதி தேவஸ்தான பத்மாவதி தாயார் கோவிலில் வரலட்சுமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக பத்மாவதி தாயார் பீடம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வார இறுதி என்றாலே கூட்டம் அலைமோதும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வழக்கத்திற்கு மாறாக வெறிச்சோடி காணப்பட்டது. வார இறுதி மற்றும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு 165 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தினம்தோறும் வழக்கம் போல் இயங்கும் பேருந்துகளே குறைந்த அளவிலான பயணிகளுடன் புறப்பட்டு சென்றது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு பலரும் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளதால் கிளாம்பாக்கத்தில் பயணிகள் வரத்து குறைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மலையூருக்கு சாலை வசதி கோரி 100க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் நத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவ பணிகள் பாதிக்காத வகையில் தங்களது போராட்டம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் கஞ்சா விற்ற வழக்கில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவை சேர்ந்த அவர்களிடமிருந்து 23 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் கடந்த மாதம் 21 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அரசு பேருந்தின் கண்ணாடி உடைந்து 3 பெண் பயணிகள் காயமடைந்தனர். பேருந்தானது ராணா நகர் பகுதிக்கு செல்லும் போது இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது. காயமடைந்த 3 பெண் பயணிகளும் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மற்ற பயணிகளுக்கு மாற்று பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறு பரப்பியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் மே 14 அன்று 5 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கோவை 3வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி கோவை 3வது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே தெற்கு பாப்பான்குளம் பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியதை அடுத்து புலிகள் நடமாட்டம் குறித்து பொய்யான தகவல் பரப்பும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். குரங்கு அம்மை நோய் பரவல் குறித்து முன்னெச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானின் கராச்சி சர்வதேச விமான நிலையத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் வந்த சர்வதேச பயணிகள் சுகாதாரத்துறையினரின் கடுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். வளைகுடா நாட்டிலிருந்து திரும்பிய பயணிக்கு எம்பாக்ஸ் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள உன்னங்குளத்தை சேர்ந்த கணேசனிடம் ஓராண்டுக்கு முன் தவசிகனி மற்றும் ஜோதிபாஸ் இருவரும் தலையாரி வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி 5 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் கணேசனுக்கு தலையாரி வேலை வாங்கி கொடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கணேசன் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் பணத்தை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றியதை தொடர்ந்து கணேசன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வயநாடு நிலச்சரிவில் வெள்ளம் பெருக்கெடுத்த ஆற்றை ஜிப்லைன் வாயிலாக கடந்து சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்த செவிலி சபீனாவிற்கு தமிழக அரசு கல்பனா சாவ்லா விருதை வழங்கி கௌரவித்தது. கூடலூர் சிவடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சபீனா விருதை பெற்று சொந்த ஊர் திரும்பியதும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது நிலச்சரிவு மட்டுமல்ல, எந்த சூழலிலும் 24 மணி நேரமும் மக்களுக்கு எந்த நேரத்திலும் மருத்துவ சிகிச்சை அளிக்க தான் தயார் என கூறி நெகிழச் செய்தார். தான் பணியாற்றும் தனியார் தொண்டு நிறுவனத்தில் இதுவரை விடுமுறை எடுக்காமல் பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். மன்னார்குடி துணை வட்டாட்சியர் நாகராஜன் பட்டா பெயர் திருத்தம் செய்வதற்கு சக்திவேல் என்பவரிடம் 12,000 லஞ்சம் கேட்டார். பின்னர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அளித்த ரசாயனம் தடவிய 12,000 ரூபாய் நோட்டுகளை நாகராஜனிடம் சக்திவேல் அளித்தபோது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக நாகராஜனை பிடித்தனர். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் பூரணி நாகராஜனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.
கடலூரில் பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய மூர்த்தி என்ற ரவுடியை 2 மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிச் சென்றுள்ளனர். மது அருந்திய போது நண்பர்களுடன் தகராறு ஏற்பட்டு வீடு திரும்பிய நிலையில் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த மூர்த்தியை 2 நபர்கள் அரிவாளால் வெட்டி தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த மூர்த்தியை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் மூர்த்தியின் ஆதரவாளர்கள் திரண்ட நிலையில் கொலை முயற்சியில் ஈடுபட்ட 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ரயில் பாதையில் இருந்த பொருள் ஒன்றின் மீது என்ஜின் மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் 22 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன. அதிர்ஷ்டவசமாக ரயிலில் பயணித்த அனைவரும் காயமின்றி உயிர் தப்பினர். பயணிகள் திட்டமிட்டபடி தாங்கள் இருக்கும் பகுதிக்கு சென்றடைய மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் ஆட்டோ ஓட்டிச் சென்று திமுக எம்எல்ஏ தொகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். திருப்பட்டினம் தொகுதி திமுக எம்எல்ஏ நாக தியாகராஜன் தொண்டர் ஒருவரின் ஆட்டோவை வாங்கி அதில் தொகுதியை வலம் வந்து மக்களை சந்தித்தார். பின்னர் தேவாலய நிகழ்ச்சிக்கும் ஆட்டோவில் சென்ற அவரை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் வரவேற்றனர். தொடர்ந்து சாலைகள் தரம் குறித்தும் ஆட்டோவில் சென்றபடி அவர் ஆய்வு செய்தார். உங்க குறை கேட்காத ஆட்டோல வந்துருக்கு. ரேஷன் கார்டு தானே இந்த வாரம் வாங்கி தரேன் கூட. வேறுக்குது காத்து வரல இல்லை அது வீட்டுக்கு துடைச்சிக்கலாம். வீட்டுக்கு வரணும். தம்பிங்களா என்ன இங்கே காலையில் மீட்டிங்க வெளில போறீங்களா? இப்போ விநாயகர் புதிதாக பிரிக்கப்பட்ட தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நூலகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் நூலக வாசகர் வட்டம் சார்பில் தேசிய நூலக விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நமது வாழ்வியலின் அடித்தளமாக நூலகம் உள்ளதாக தெரிவித்தார். கேரளா நிலச்சரிவின் காரணமாக கடந்த 3 வாரமாக வெறிச்சோடி காணப்பட்ட பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் மீண்டும் சுற்றுலா பயணிகளின் வரத்து தொடங்கியுள்ளது. தொடர் விடுமுறை எதிரொலியால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. அலையாத்தி காடுகள் நடுவே படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.